நம்ம நெக்ஸ்ட்டு பாலிசி நோட் வந்து ரெவன்யூ வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். இது வந்து பார்ட் டூ அதனுடைய கண்டினியூஷன் தான். இதில் வந்து நமக்கு இந்த பாலிசி வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா. போர்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிறது 1980 அபாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு செப்பரேட் கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரயத்வாரி மனை அதாவது லேண்டோடைய கிளாஸிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து கலெக்டர்ஸ் கிட்ட தான் வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கான அது ஆத்தரைசேஷன். ஸோ அவங்க தான் வந்து ரயத்வாரி மனை அப்படின்னு சொல்லி யூனிஃபார்மாக லேண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரைட்ஸு கலெக்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அப்படிங்கிறது லீஸ் பண்ண முடியும் டெம்பரரியாக நான் அக்ரிகல்ச்சரல் பர்பஸுக்கு. ஸோ மினிமம் வந்து 3 இயர்ஸு மேக்ஸிமம் 30 இயர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட்டு லீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ மினிமம் 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்கு லீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இஷ்யூவன்ஸ் ஆஃப் அவுட் சைட் பட்டா அதாவது வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ வீடு இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு வீட்டுமனை வழங்கக்கூடிய திட்டம். வீட்டுமனை வழங்கும் வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம். ஸோ இது வந்து ஃப்ரீ அவுட் சைட் இஸ் கிவன் டு எலிஜிபிள் புவர் பர்சன்ஸ் ஒன்லி இன் நேம் ஆஃப் உமன் சரிங்களா. ஸோ அந்த உமனுடைய நேமில் தான் அந்த அந்த வீட்டு உமனுடைய பேரில் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரம் கவர்மெண்ட் லேண்ட் கிளாஸிஃபைட் as நத்தம் சரிங்களா. அந்த நத்தம் லேண்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரூரலாக இருந்தால் 3 சென்ட்டு, முனிசிபாலிட்டியாக இருந்தால் 1.5 சென்ட்டு, கார்பரேஷனாக இருந்தால் 1 சென்ட்டு வந்து கொடுக்குறாங்க எக்ஸப்ட் சென்னை. அதில் ஹை ப்ரையாரிட்டி மார்ஜினலைஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இருளர் இருக்கிறவருக்கு ஹை ப்ரையாரிட்டியில் கொடுக்குறாங்க முன்னுரிமை. ஸோ ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது நாட் எக்ஸிட் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905 1905 லேண்டு என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905. நெக்ஸ்ட் வந்து லேண்ட் வந்து அக்விசிஷன் பண்ணும்போது ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஸுக்கு வந்து முறையான இழப்பீடு கொடுக்கணும் சரிங்களா. அதுக்கான ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2013 ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ரீஹாபிலிட்டேஷன் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2013. இது நடைமுறைக்கு வந்தது 1 ஜூன் 2014 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட் வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 1894 அதை ரிப்பீல் பண்ணிட்டு இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இது போக வேறு என்ன முக்கியமான ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஆக்ட் இயர் ஞாபகம் இருப்பாங்க. தமிழ்நாடு அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் ஹரிஜன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு ஆக்ட் 1978, தமிழ்நாடு அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 97, தமிழ்நாடு ஹைவேஸ் ஆக்ட் 2001, தமிழ்நாடு லேண்ட் அக்விசிஷன் லாஸ், ரிவைவல் ஆஃப் ஆப்ரேஷன் அமெண்ட்மெண்ட் அண்ட் வேலிடேஷன் ஆக்ட் 2019, லேண்ட் அக்விசிஷன் ஏஜென்சி லேட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ லேட்டன்னா தமிழ்நாடு லேண்ட் அக்விசிஷன் ஏஜென்சி. இது ஃபார்ம் பண்ணது 25/2/2022 அன்னைக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஸோ நில சீர்திருத்தம் அப்படிங்கிறது இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து முக்கியமானது. தமிழ்நாடு லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ ஃபிக்ஸேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட் ஆக்ட் 1961. இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 5 மெம்பர்ஸ் வந்து அப் டு 30 ஏக்கர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து வச்சுக்க அலோவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ 5 மெம்பர்ஸ்னால் 30 ஏக்கர்ஸு. ஸோ அடிஷ்னலாக வரக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்கும் 5 ஏக்கர் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஓவரால் சீலிங் அப்படிங்கிறது 60 ஏக்கரு. ஸோ அதை வந்து 40 ஏக்கராக ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ஃபீமேல் மெம்பருக்கு வந்து சீதனமாக கொடுக்கக்கூடிய அந்த லேண்ட் வந்து அப் டு 10 ஏக்கர்ஸ் வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இது 1961 ஆக்ட். அதுக்கப்புறம் 1970 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 5 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 30 ஏக்கர்லேருந்து இங்கே 15 ஏக்கராக ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ 50% வந்து குறைச்சிட்டாங்க. 30 ஏக்கர் இருந்தது 1970 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 15 ஏக்கராக குறைஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ ஓவரால் சீலிங் அப்படிங்கிறது 30 ஏக்கர். நெக்ஸ்ட்டு 2024 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஃபேமிலி சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அன்மேரிட் டாட்டர்ஸ் அண்டு அன்மேரிட் கிராண்ட் டாட்டர்ஸ் அப்படிங்கிறது அதை ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மைனர் சில்ட்ரன் அண்டு மைனர் கிராண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக அன்மேரிட் உமன் ஹூ அட்டைன்ட் மெஜாரிட்டி டு ஹோல்டு லேண்ட்ஸ் இண்டிவிஜுவலி அன்மேரிட் உமனும் லேண்ட் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதில் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 37A அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸ்க்கான லேண்டுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கிராண்ட் பண்ணக்கூடியது. ஸோ அவங்க வந்து 180 டேஸ்க்குள்ளே அப்ளை வந்து பண்ணணும்.
லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண 180 டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணி ஸோ அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லி அவங்க செக்ஷன் 37A கீழே பர்மிஷன் ஆகணும். அதேமாதிரி செக்ஷன் 37Bங்கிறது பப்ளிக் ட்ரஸ்ட், அதாவது எஜுகேஷனல் இல்லை ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக லேண்ட் வந்து அவங்க அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் 37B கீழே வருவாங்க. அதே மாதிரி 180 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெவன்யூ கோர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதனுடைய ஹெட்டு வந்து ஸ்பெஷல் டெப்யூட்டி கலெக்டர்ஸ் தான் ஹெட்டு. ஸோ உங்களுக்கு குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்குது. ஸோ டு டீல் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் லேண்ட் ஓனர் அண்ட் டெனன்ஸ். ப்ரெசெண்டாக 10 ரெவன்யூ கோர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமான டெனன்சி லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1955. அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான ஃபேர் ரெண்ட், ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபேர் ரெண்ட் ஆக்ட் 1956. இந்த ஃபேர் ரெண்ட் அப்படிங்கிறது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதில் 25% தான் ஒரு ஃபேர் ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ், ஸோ அக்ரிகல்ச்சரல் கூட்ஸு அப்படி இல்லைன்னா மணி, ஸோ எப்படி வேணாலும் அவங்க பே பண்ணலாம். பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுலேருந்து 25% ரெண்ட்டாக ஃபேர் ரெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஆக்ட் மூலமாக. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பப்ளிக் ட்ரஸ்ட்டு ஆக்ட் 1961. ஸோ இதில் வந்து பப்ளிக் ட்ரஸ்ட்டு அப் டு 20 ஏக்கர்ஸ் வரைக்கும் லேண்ட் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் டெனன்சி ரைட்ஸ் ஆக்ட் 1969. சரிங்களா? இதில் வந்து டெனன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்த ஆக்ட் கீழே தாசில்தார் கிட்ட. ஸோ தாசில்தார் தான் இங்கே வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஃபார் டெனன்சி. நெக்ஸ்ட்டு 1971 ஆக்ட் வந்து என்னென்னா தமிழ்நாடு ஆக்குபென்ட்ஸ் ஆஃப் குடியிருப்பு கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ரைட்ஸ். ஸோ ஓனர்ஷிப் ரைட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் இது. சரிங்களா? ஓனர்ஷிப் ரைட்ஸ் டு எனி அக்ரிகல்ச்சரலிஸ்ட் ஆர் அக்ரிகல்ச்சர் லேபரர் ஹூ ஆக்குபைட் குடியிருப்பு ஆஸ் ஆன் 1/4/1990. ஸோ இதில் வந்து ரூரல் ஆர்டிசன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்க்கு மினிமம் வேஜஸ் வந்து என்ஷூர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது வந்து மினிமம் வேஜஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ எக்ஸப்ட் வந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர். சரிங்களா? இங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்க்குன்னு தனியாக ஆக்ட் இருக்குது. அது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் ஃபேர் வேஜஸ் ஆக்ட் 1969. சரிங்களா? இது வந்து இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூரில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் ஃபேர் வேஜஸ் ஆக்ட் 1969. நெக்ஸ்ட் வந்து பூதான் போர்ட். ஸோ பூதான் மூமெண்ட் அப்படிங்கிறது ஆச்சாரிய வினோபா பாவே வந்து இனிஷியேட் பண்ணது. சரிங்களா? ஸோ அதன் மூலமாக 28,050 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து டொனேஷனாக வாங்கியிருப்போம். அப்படி ஸோ அந்த பூதான் போர்டு அப்படிங்கிறது 13/6/2022 அன்னைக்கு வந்து உருவாக்கப்பட்டது. அண்ட் ஆஸ் பர் செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு பூதான் இக்னா ஆக்ட் 1958. சரிங்களா? ஸோ அந்த போர்டுடைய சேர்மன் வந்து மினிஸ்டர் ஃபார் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த இதில் பெறப்பட்ட அந்த லேண்டுடைய கைட்லைன் வேல்யூ எல்லாமே 0ன்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த போதான் லேண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது விநியோக பத்திரம் அப்படின்னு சொல்லி லேண்ட்லைன்ஸ் பீப்புளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. வந்து பூதான் போர்டு. நெக்ஸ்ட் வந்து கிராம தானம். ஸோ கிராம தானம் அப்படின்னா ஒரு வாலண்டியராக சரண்டர் பண்ணுறது ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அண்டர் இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி பை லேண்ட் ஓனர்ஸ் ஃபார் காமன் பொசஷன் ஆஃப் அ வில்லேஜ். ஸோ வில்லேஜுக்கு தானம் பண்ணக்கூடியது தான் கிராம தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போதான் மூமெண்ட்டுடைய ஒரு டெவலப்மெண்ட்டு தான். ஸோ இப்போ ஒரு பெண் பட்டாதார்ஸ் சரண்டர் 2/3 ஷேர் ஆஃப் தேர் என்டையர் லேண்ட் பொசிஷன் தப்போ இந்த வில்லேஜ் வந்து நோட்டிஃபைட் ஆஸ் அ கிராம்தான் வில்லேஜ் அப்படின்னு நோட்டிஃபை பண்ண வச்சுருங்களா? 2/3 லேண்ட் வந்து சரண்டர் பண்ணியிருந்தேன் இந்த வில்லேஜே கிராம்தான் வில்லேஜ்னு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் லேண்ட் ஓனர்ஸ், டெனன்ஸ் அண்ட் லேண்ட்லெஸ் போர் வில்லேஜஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் மெம்பர்ஸ் ஆஃப் தி கிராம்தான் சபா. ஸோ கிராம் சபா அப்படின்னு சொல்கிற மாதிரி கிராமதான் சபாவில் இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதில் பெறக்கூடிய அந்த லேண்டில் 1/28% வந்து லேண்ட்லெஸ் புவர் பீப்புளுக்கும் அதை வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அர்பன் சீலிங். சரிங்களா? ஸோ அர்பன் லேண்ட் சீலிங் அண்டு அர்பன் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அர்பன் லேண்ட் டேக்ஸ் ஆக்ட் 1966 அமெண்ட்மெண்ட்டு 91. சரிங்களா? ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது சென்னையில் வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/7/1963. ஸோ அர்பன் லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது 0.4% ஆஃப் மார்க்கெட் வேல்யூ. ஸோ கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் டிஆர்ஓ தான் அதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெவன்யூ தாசில்தார் வந்து அர்பன் லேண்ட் டேக்ஸ் ஆஃபீஸராக டெசிக்னேட் பண்ணப்பட்டிருப்பார். ஸோ ஆல் லேண்ட்ஸ் இன் சென்னை சிட்டி நோட்டிஃபைட் ஆஸ் ஸ்லம்ஸ். ஸோ அந்த ஸ்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3B கீழே நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்லம்ஸ் எல்லாமே டோட்டலி அந்த டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அர்பனில் இருக்கக்கூடிய அந்த லேண்டு சீலிங்கான ஆக்ட் 1978. ஸோ அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1978
இது வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க 1999 வந்து இந்த ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஆக்ட் இருந்தப்போ 6 அர்பன் ஏரியாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த 6 சிட்டியில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து இண்டிவிஜுவல், ஃபேமிலி, அப்புறம் இண்டஸ்ட்ரியலுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னசென்ட் பையர்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது 98 வந்து ஃபார்மேட் பண்ணப்பட்டது. சரிங்களா? ஸோ அதாவது டு ப்ரொவைட் ரிலீஃப் டு பர்சன்ஸ் ஹூ பர்ச்சேஸ் லேண்ட்ஸ் அன்அவேர் ஆஃப் அக்யூசிஷன் ப்ரொசீடிங்ஸ். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் இது 98 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் ரெகுலரேஷன் ஆஃப் லேண்ட் மெஷரிங் அப் டு 1.5 கிரவுண்ட் பர்ச்சேஸ்டு சோன்லி ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ். 1.5 கிரவுண்ட் வந்து வாங்கிக்கணும். அதுதான் வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வே அண்டு செட்டில்மெண்ட். சர்வே அண்டு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ சோலா பீரியடில் பார்த்தீங்கன்னா 1002 1002 ஏடியில் சோழர்கள் வந்து வேலி அப்படின்னு சொல்லி அந்த நிலங்களை வந்து அசஸ் பண்ணி அதுக்கு டேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ வேலி அப்படின்னு சொல்லி இந்த டேக்ஸ் பேர் வந்து வேலி. சரிங்களா? ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்டுங்கிறது 1858 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் 1858. இப்போ தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சர்வேஸ் வந்து உங்கோனோ சிஸ்டம், சிம்பிள் ட்ரையாங்குலேஷன் மெத்தடு, டயக்னல் அண்ட் ஆஃப்செட் மெத்தட், பிளைன் டேபிள் மெத்தட். சரிங்களா? ஸோ ஹில் சர்வே ஆஸ் வெல் அஸ் நத்தம் சர்வே அப்படிங்கிறது டியூரிங் 1988 டு 1995 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசர்வே அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் எவ்ரி 30 இயர்ஸ், 30 வருஷத்துக்கு ஒரு முறை ரீசர்வே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சிஸ்டம். லேண்டு ரெக்கார்ட் சிஸ்டம். ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லொக்கேஷன் பேஸ் பண்ணி, சரிங்களா, ரூரல், அர்பன், நத்தம் அப்படின்னு சொல்லி 3ஆக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் ரூரல் லேண்ட்ஸ் வந்து ஹெக்டேர்ஸ் அண்டு ஏஎஸ். ஸோ இதில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஏ ரிஜிஸ்டர், சிட்டா, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். ஸோ இதெல்லாம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜுக்கும் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் அர்பன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெக்டேர்ஸ், ஏஎஸ் அண்டு ஸ்கொயர் மீட்டர்ஸில் மெஷர்ஸ் பண்ணுறாங்க. நத்தம் லேண்ட்ஸு ஹெக்டேர், ஏஎஸ், ஸ்கொயர் மீட்டர்ஸில் மெஷர் பண்ணிட்டு வராங்க. ஸோ ரூரல் லேண்டு ஸ்கொயர் மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ரூரல் லேண்டுக்கு ஸ்கொயர் மீட்டர் யூஸ் பண்ணுறதுல ஹெக்டேர்ஸ் அண்ட் ஏஎஸ். ஸோ இதில் நத்தம் லேண்ட் அப்படிங்கிறது எதுனா கவர்மெண்ட் லேண்ட். நத்தம் லேண்டுங்கிறது ஸோ அது வந்து நான் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு பப்ளிக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை தான் வந்து நத்தம் லேண்ட் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த பைனியரிங் ஸ்டேட்ஸ் இன் கண்ட்ரி டு கிரியேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் நத்தம் ஏரியாஸ். லேண்டுக்கு லேண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த பைனியரிங் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக் டோட்டல் ஸ்டேஷன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ ஜிபிஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஃபார் சர்வேயிங் இன் 2001 இன் சென்னை. மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டோட்டல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ இதை வந்து சர்வே பண்ணுறதுக்கு 2001 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சென்னையில். நெக்ஸ்ட் வந்து 2017 டிஃப்ரென்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சரிங்களா? ஸோ டிஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃப்ரென்ஷியல் ஜிபிஎஸ் வந்து 2017 லேண்ட் வந்து சர்வே பண்ணுறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மாடர்ன் டெக்னாலஜி ரிஜிஸ்ட்ரேஸ் பண்ணுறதுக்கான யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீம் தான் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ அப்படியே செக்டார்னா 100% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீமு டிஐஎல்ஆர்எம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆல் 16,818 வில்லேஜ் மேப்ஸ் டிஜிட்டைஸ்டு அண்டர் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ இதுக்குள்ள இந்த வில்லேஜ் மேப்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் டிஜிட்டைஸ்ட் மேப்ஸ் ஹவ் பீன் ஜியோ ரெஃபரன்ஸ்ட் அண்டர் அக்ரிஸ்டாக் ப்ராஜெக்ட் யூஸிங் ஏஐ மூலமாக. சரிங்களா? ஜியோ ரெஃபரன்ஸ் வில்லேஜ் மேப்ஸ் அண்ட் எஃப்எம்எஸ்சிஸ் ஹவ் பின் மேட் அவைலபிள் ஃபார் பப்ளிக் யூட்டிலிட்டி இந்த போர்ட்டல். அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அந்த மேப் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். டிஎன்ஜிஐஎஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து அப்ரிவேஷனில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வந்து பிவைக்யூ தான். தமிழ்நாடு ஜிஐஎஸ்னா ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு சிஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்ஸ் கண்டினியூஸ்லி
ஆப்ரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் கண்ட்ரி டு எஸ்டாப்ளிஷ் கார்ஸ் கண்டினியூஸ்லி ஆப்ரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்ரிவேஷன்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ சின்ன ஒரு வார்த்தையை மாற்றிக்கிட்டோம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். அதெல்லாம் தெளிவாக படிக்கணும். ஸோ 70 லொக்கேஷன்ஸில் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு கார்ஸ் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் brought online in phased manner with effect from 9/11/2014 using web-based தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் மூலமாக ரூரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆன்லைன் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அர்பன் லேண்ட் ரெக்கார்ட்ஸு ஃப்ரம் 9/1/2016 சரிங்களா? ஸோ ஆல் வில்லேஜ் மேப்ஸ் ஹவ் டிஜிட்டைஸ்ட் அண்ட் brought ஆன்லைன் இன்னும் பப்ளிகேஷன். ஸோ தமிழ்நாடு டிஎன் லேண்ட் சர்வே .tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது வந்து வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் ஃபார் ஆன்லைன் ப்ராசஸிங் ஆஃப் நத்தம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டெவலப்ட் பை என்ஐசி. ஸோ என்ஐசிங்கிறது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். சரிங்களா? இது வந்து ஒரு ஐடி கம்பெனி. ஸோ வாஸ் ஃபார்மலி இனாக்ரேட்டட் பை சீஃப் மினிஸ்டர் இன் மார்ச் 2024 இனாக்ரேட் பண்ணப்பட்டிருக்கும் நத்தம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கான வெப் சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த லெகசி மேனுஸ்கிரிப்ட் லேண்ட் ரெக்கார்ட். ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணி ப்ரெசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து டிஎன்இஜியோடு இணைந்து தமிழ் நில களஞ்சியம் .tn.gov.in. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த பேஜஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே தமிழ் நில களஞ்சியம் .tn.gov.in. நெக்ஸ்ட் வந்து வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ ஸ்டார் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் தான் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அது வந்து தமிழ் நிலம் சாஃப்ட்வேரோட இன்டகிரேட் பண்ணப்பட்டது 12/2/2018 2018 ஸ்டார் போர்ட்டல் ஸ்டார் சாஃப்ட்வேர் வந்து தமிழ் நிலம் சாஃப்ட்வேரோட இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ERCCMS. சரிங்களா? ஸோ இது வந்து அப்ரிவேஷனில் முக்கியமானது ரெவன்யூ கோட் கேஸ் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து டிஎன்இஜியோட இணைந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நக்ஷா. ஸோ நக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இமேஜில் பாருங்கள் ட்ரோன்ஸ் இருக்குது, அப்புறம் லொக்கேஷன்ஸ் அப்படின்னா மேப்ஸு. சரிங்களா? ஸோ இது வந்து சர்வே பண்ணக்கூடியது. இப்போ நக்ஷா அப்படிங்கிறது நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்ட் லேண்ட் சர்வே ஆஃப் அர்பன் ஹேபிடேஷன். சரிங்களா? ஸோ நக்ஷா அப்படிங்கிறது நகரத்துக்கானது. இவங்க ரூரல் வந்து உள்ள வரமாட்டார்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நக்ஷா நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்ட் லேண்ட் சர்வே ஆஃப் அர்பன் habitation. So government of India launched Naksha in 152 towns or cities. ஸோ இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருப்பாங்க பைலட் பேசிஸில். அதில் தமிழ்நாட்டில் 10 டவுன்ஸ் ஆர் சிட்டிஸில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணது 18/2/2025. ஸோ இந்த இயர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் சர்வே, அதுக்கப்புறம் ஆர்த்தோ ரெக்டிஃபைட் இமேஜஸ் OREs, இன்டகிரேட்டட் ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட் வில் பி இஷ்யூ டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடி. சரிங்களா? ஸோ அர்பனில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணி அது அவங்களுக்கு டிஜிட்டைஸ்டான ப்ராப்பர்ட்டி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழிடம் வெப் சாஃப்ட்வேர். அதேமாதிரி அதுக்கான ஒரு தமிழிடம் ஜியோ இன்ஃபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப். சரிங்களா? ஸோ அது வந்து மினிஸ்டர் ஃபார் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணது 9/1/2025. சரிங்களா? ஸோ தமிழிடம் ஜியோ இன்ஃபோ ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்பு 9/1/2025. சரிங்களா? ஸோ 9 Jan 2025 இந்த இயர் வந்து இந்த மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. லேண்ட் ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ், ஃபீல்டு மெஷர்மெண்ட், ஸ்கெட்ச் ஆஃப் எனி லேண்ட் பார்சல் கேன் பி வேவ்ட். நெக்ஸ்ட் வந்து GIS செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டைரக்டரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்டில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் பை அவுட் சோர்சிங் 5 GIS எக்ஸ்பர்ட்ஸ் த்ரூ டிஎன்இஜிஏ மூலமாக. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒரத்தநாடு. இது வந்து 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து C-STAR அப்படின்னு சொல்லக்கூடியது. C-STARனா சென்டர் ஃபார் சர்வே ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் 2005 அண்ணா யூனிவர்சிட்டியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ லொக்கேட்டட் வித்தின் அண்ணா யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் சர்வே ட்ரைனிங் சென்டர்ஸ் பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர் வந்து மதுரையில் இருக்குது. ஒரத்தநாடு தஞ்சாவூரில், அதுக்கப்புறம் ரீஜனல் வந்து கோயம்புத்தூர் மதுரையில், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியது C-STAR சென்டர் ஃபார் சர்வே ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். நெக்ஸ்ட் வந்து NIGST அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது ஹெட் குவார்ட்டர்ஸு. நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது.
சரிங்களா. அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த முக்கியமான லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 1802 வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் இங்கே வந்து பெருசாக இது இன்னும் பெருசாக பார்க்குறதுக்கு இருக்காது. ஸோ இது ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரைட் வாரி ஆக்ட் 1948 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரைட் வாரி செட்டில்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். சரிங்களா. அலோட் த கவர்மெண்ட் டு டேக் ஓவர் எஸ்டேட்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் ரைட் வாரி செட்டில்மெண்ட். சரிங்களா. இது வந்து ரிப்பீல் பண்ணப்பட்டது 2023 இந்த ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இனாம் எஸ்டேட்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரைட் வாரி ஆக்ட் 1963. நத்தம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது 1988 வந்து பிகின் பண்ணப்பட்டது. சரிங்களா. நத்தம் செட்டில்மெண்ட்டுக்கான ஆப்ரேஷன்ஸ் 1988 தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வே ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா. ஸோ இது வந்து ஆஸ் பர் செக்ஷன் 4 ஆஃப் வக்ஃப் ஆக்ட் 1995. வக்ஃப் ஆக்ட் 1995 கீழே செக்ஷன் 4 கீழே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சர்வே பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் அப்பாயிண்டட் அஸ் வக்ஃப் சர்வே கமிஷனர். சரிங்களா. ஸோ இதோட வந்து நமக்கு வந்து ரெவன்யூ ரெவன்யூ வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய பாலிசி நோட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சுங்க. ஸோ இதோட வந்து நம்ம 16 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. 16 வந்து எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து 1-2 விட்டு போயிருக்கும். சரிங்களா. ஸோ 1-2 தான் வாட்டர் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் முக்கியமானது இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாங்க.